ஹாய், இப்போ நம்ம எறா தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. எறா க்ளீன் பண்ணிட்டு அதில் மிளகாய்த்தூள் உப்பு சேர்த்து நான் 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஏன்னா அப்போ தான் எறா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 1 ஹவர் கழித்து எடுத்துட்டேன். 2 வெங்காயம், 1 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வானல் அடுப்பில் வச்சு ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய மெத்தடில் தான் நான் பண்ணுறேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான அளவு ஆயில் போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் கொஞ்சம் நுணுக்கி வச்சுக்கோங்க. அதுவும் சேர்த்து இது கூட நம்ம வதக்கினோம்னா அதனோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தையும் தக்காளியும். தேவைன்னா கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எறா பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. இதோ இந்த மாதிரி பெப்பர் தூள் கொஞ்சம் போட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா போட்டு நம்ம 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம் இல்லைங்களா, அந்த எறாவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். இதை நீங்கள் கிரேவி பதத்துலேயும் இறக்கிக்கலாம், இல்லை வறுவலாக வேணாலும் நல்லா முருகை வறுத்து எடுத்துக்கலாம். இது சாம்பார், மீன் குழம்பு எல்லாத்துக்குமே இதை டிஷ்ஷை சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வதங்கிடுச்சு பொன்னிறமாக. எந்த அளவுக்கு ஆயில் தேவையோ அந்த அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக எறா உள்ளதுலேயே என்வி டிஷ்ஷில் ஈஸியாக செய்யக்கூடிய டிஷ்ஷு எறா தான். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் பெப்பர் பவுட்ரு, உப்பு, கருவேப்பிலை இருந்தால் போதும். போட்டு நல்லா வதக்கிட்டு இங்கே பாருங்கள், எறாவை போட்டு அப்படியே நம்ம தண்ணி தெளித்து 10 நிமிஷம் வேக விட்டு இறக்க வேண்டியதான். ரொம்பவே ஈஸி செய்யறது. சமையல் தெரியாதவங்க கூட இந்த டிஷ்ஷு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.